ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா பட்டர் மசாலா பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெள்ளை கடலை இருக்குல்ல, அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் பட்டை, அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா போலே தான் நம்ம வந்து வெள்ளைக்கடலை வச்சு சன்னா பட்டர் மசாலா பண்ணுறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டு அது மேலே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக நல்லா வதங்கணும், நல்லா வேகட்டும். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி போட்டிருக்கேன், மிளகாய் பொடி வேறு எதுவுமே போடல. கொஞ்சமாக கரம் மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். வெந்துருச்சுன்னா அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாத. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு, அதையும் போட்டு கடலையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை, அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டே கல்லுப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், அதாவது அந்த நம்ம ஊற்றிருக்கிற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துச்சுன்னா டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது இந்த நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணுறாங்கள்ல, அதுக்கு பதிலாக நான் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் வரும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பால் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி